நம் நாட்டில் தனிச்சிறப்புகள் வாய்ந்த நகரங்கள், கிராமங்கள் அதிகமே. குறிப்பாக ஒவ்வொரு நகருக்கும் தனிச்சிறப்புகள் உள்ளன. அந்த வரிசையில் தமிழகத்தில் உலகளாவிய அளவில் பிரசித்தி பெற்ற கலைநயமிக்க தட்டுகளின் பிறப்பிடம் தஞ்சாவூர். இங்கு கலைநயமிக்க ஆலயம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பொம்மைகள், கலை நுணுக்கம் நிறைந்த ஓவியங்கள், தட்டுகள், பாரம்பரிய ஓவியங்கள் என்று பல சிறப்புகள் நிறைந்திருக்கின்றன. முதல் கட்டமாக கலைத்தட்டுகள் தயாராகும் விதம் குறித்து காண்போம். கலைத்தட்டுகள் உருவாகுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் வெள்ளித் தகடுகள் உருவாக்க வெள்ளிக் கட்டிகளை அல்லது துண்டுகளை சிறிய குவளையில் போட்டு சூடுபடுத்துவதன் மூலம் தேவையான அளவுகளில் உருக்கி எடுத்துக் கொள்கின்றனர். குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு உருகிய நிலையில் குழம்பு போல் ஆகிவிடும் இந்த வெள்ளி ரசத்தை ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருக்கும் அதற்கான சட்டத்தில் ஊற்றி சிறிய கட்டிகளாக மாற்றி எடுக்கின்றனர். இம்முறையில் எடுக்கப்படும் இந்த வெள்ளிக்கட்டிகளை தகடாக மாற்ற சுத்தி கொண்டு அடித்து ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் மீண்டும் ஒருமுறை வெப்பத்தில் வாட்டி எடுத்துக் கொள்கின்றனர். பக்குவப்படுத்தப்பட்ட சிறிய வெள்ளி துண்டுகளை இயந்திரத்தின் உதவியோடு முதலில் நீளமான கம்பித் தகடுகளாக மாற்றி எடுத்து அதன் நீளத்தை அளந்து தேவையான அளவு சரியாக இருக்கிறதா என்பதை சரி செய்த பின்னர் நன்கு நெருக்கமாக சுற்றுகின்றனர். நெருக்கமாக சுற்றப்பட்ட இந்த தகடுகளை நெருப்பு கலனில் நன்கு பழுக்க காய்ச்சி எடுத்து பின்னர் புகைச்சல் போட்டு அந்த புகை மூட்டத்தில் வாட்டி எடுக்கின்றனர். இவ்வாறு புகை மூட்டத்தில் வாட்டும் பொழுது தகடுகளை மடிக்கும் போது மடிப்புகளில் இணையும் தகடுகள் ஒட்டாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பக்குவமடையவும் செய்கிறது. பக்குவப்படுத்தப்பட்ட இந்த தகடுகளை ஒரு முனையில் கட்டி மறுமுனையில் இழுப்பதன் மூலம் சுருக்கங்கள் நீக்கப்பட்டு நீள அகல அளவுகளை அளந்து அடித்து தேவையானபடி மடித்து எடுக்கின்றனர். மடிக்கப்பட்ட இந்த கம்பி தகடுகளை சிறிய தளமாக மாற்றி அமைக்க இயந்திரத்தை பயன்படுத்தும் முன்னர் இயந்திரத்தில் உள்ள அமுக்கும் உருளையில் காகிதத்தை வைத்து உருளையை ஓடச் செய்து அதிலுள்ள மாசுகள் அகற்றப்பட்ட பின்னர் மடிக்கப்பட்ட கம்பி தகடுகளை இயந்திரத்தில் பொருத்துகின்றனர். தேவையான எண்ணிக்கையில் மடிக்கப்பட்ட கம்பி தகடுகளை அதே எண்ணிக்கையில் இயந்திரத்தின் உருளையில் செலுத்தும் போது கம்பி தகடுகள் சிறிது சிறிதாக உருமாறி தேவையான உருவ அமைப்பிற்கு தகுந்த சிறிய தளமாக உருமாறி இயந்திரத்தை விட்டு வெளியேறுகிறது. இயந்திரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட இந்த சிறிய வெள்ளித்தளங்கள் மடிப்புகளிலிருந்து பிரித்து எடுத்து உமியை கொண்டு புகைச்சல் உண்டாக்கி அந்த புகையில் நன்கு வாட்டி எடுக்கின்றனர். பின்னர் அதனை சிறிது நேரம் கணனில் போட்டு எடுக்கின்றனர். இவ்வாறு செய்வதால் அழுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய உறுதியும் ஏற்றப்படுகிறது. ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த வெள்ளித்தளங்களை ஏற்கனவே தயார் நிலையில் செய்து வைத்திருக்கும் வடிவ அச்சுகளின் மேல் வைத்து ரப்பர் உதவியோடு சுத்தியல் கொண்டு அடிப்பதன் மூலம் அச்சுகளில் உள்ள கலை நுணுக்கம் உள்ள வடிவங்களை வெள்ளித்தளங்களில் பதியும்படி மாற்றி அமைத்து சரியான அளவுகளில் வெட்டி எடுத்துக் கொள்கின்றனர். இந்த அச்சுகள் நீண்ட கால மற்றும் அதிக அளவு தேவைகளுக்கு ஈயத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது.
அதேபோல் உருவ அச்சு தயார் செய்வதற்கு பித்தளை மற்றும் தாமிரத் தகடுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நான் இந்த துறைக்கு வந்து 1975 இந்த தொழிலில் ஈடுபட்டேன். நான் ஈடுபட்டதுக்கு அப்புறமா முழுமையாக நான் வேலை செய்ய ஆரம்பித்தது 78 நான் செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நெருங்கி இப்போ 35 வருஷமாக அந்த தொழில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொழிலில் ஒரு ஆர்வம் ஒரு காரணம், எங்களுடைய அப்பாவும் இந்த தொழில் பண்ணதுனால எனக்கு இதை மேலும் இதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் கற்றுட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். படிச்சுட்டு இருப்பிலேருந்தே 8 வயசுலேருந்தே தொழில் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு 48 வயசாகி 49 நடந்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நெருங்கி 35 வருஷமாக அந்த தொழில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ நான் நல்லா பல இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், விழாக்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், பல கல்லூரிகளுக்கு பண்ணியிருக்கேன், பல இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய என்னுடைய பிளேட் பண்ணி போயிருக்கு, பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கு. அது இல்லாமல் இங்கே உள்ளூர் அரசியலிலேருந்து மற்ற நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அரசு நிகழ்ச்சிகள்லேருந்து எல்லாத்துக்குமே நான் இந்த தஞ்சாவூர் கலைத்திட்டம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தட்டுகளின் வெளிப்புறத்தில் பதிக்கப்படும் அலங்கார அச்சுகள் தயார் செய்த நிலையில் அதனை தட்டுகளில் பதிக்கும் முன்னர் தட்டு அசையாமல் இருப்பதற்காக மெழுகு தளத்தில் பதிக்கின்றன. மும்பை, சென்னை ஆகிய நகரங்களிலிருந்து இங்கு கொண்டு வரப்படும் இதுபோன்ற பித்தளை தட்டுகள் 3 அங்குலத்திலிருந்து 48 அங்குலம் வரை கிடைக்கிறது. குறிப்பாக 16 அங்குலம் வரையிலான தட்டுகளே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மெழுகு தளத்தில் பதிக்கப்பட்ட இந்த தட்டுகளின் மேல் கலை நுணுக்கம் நிறைந்த இந்த வெள்ளி மற்றும் தாமிர பித்தளை தகடுகளை பதிப்பதற்கு முதலில் சரியான அளவுகளில் குறியிட்ட பின்னர் அந்த இடத்தை தகுந்த கருவிகள் கொண்டு செதுக்குகின்றனர். இவ்வாறு செய்தால்தான் வடிவத் தகடுகள் மிகச் சுலபமாகவும் வடிவத் தகடுகள் பதிக்க சுலபமாகவும் பதிப்பு நன்கு இறுக்கமாகவும் அமையும். பித்தளை தட்டின் மைய பகுதியில் வைக்க கணினி மூலம் காகிதத்தில் வரைகலையாகி கொண்டு வரப்பட்ட அந்த வடிவத்தின் அளவிற்கு ஏற்ற பித்தளை அல்லது தாமிர தகடுகளை வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் இந்த வரைகலை காகிதத்தை ஒட்டி விடுகின்றனர். தாமிர அல்லது பித்தளை தகடுகளில் ஒட்டப்பட்ட காகிதத்தில் இருக்கும் வடிவத்தை அதற்காக உரிய கருவிகள் கொண்டு தகடுகளில் பதியும்படி செதுக்குகின்றனர். இவ்வாறு செய்யும் போது ஒரு நிலைக்கு வந்த பின் அத்தகடை வெப்பத்தில் வாட்டி எடுக்கின்றனர். இவ்வாறு செய்யும் போது செதுக்கும் பதத்திற்கும் அதன் பலம் குறையாமலும் பக்குவப்படுத்தப்படுகிறது. சூடேற்றப்பட்ட இந்த தகடை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு மெழுகு தளத்தில் முழுமையான வடிவம் சரியானபடி வருவதற்காக சிறு சிறு கூர்முனை பட்டை முனை கருவிகளை பயன்படுத்தி மேலும் செதுக்குகின்றனர். சிறுக சிறுக செதுக்கி ஒரு செழுமைக்கு கொண்டு வரப்படும் இந்த தகடு மீண்டும் ஒருமுறை வெப்பத்தில் வாட்டி எடுக்கப்பட்டு சல்பர் அமில கரைசலாலும் தண்ணீராலும் கழுவி சுத்தப்படுத்தப்படுகிறது. நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட இந்த கலைநயமிக்க தகடு மீண்டும் ஒருமுறை செதுக்கப்பட்டு முழுமை பெறும் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. தகடுகள் தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் அதற்கான அச்சுகள் உருவாக்க ஈயக்கட்டிகளை உருக்க உலையில் வைக்கப்படுகிறது. ஒருபுறம் ஈயக்கட்டிகள் உருக்கும் பணி நடைபெற மற்றொரு புறம் அச்சுகள் வார்க்க தகுந்தாற்போல் மணல் மேடுகள் ஏற்படுத்தப்பட்டு செதுக்கி எடுக்கப்பட்ட தகட்டின் அளவிற்கு ஏற்றாற்போல் குழியை உண்டாக்கி தகடை உள்ளே சரியான முறைப்படி வைத்து விடுகின்றனர்.
சுமார் 150 குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் மூலம் உருவாக்கப்படும் இந்த கலை தட்டுகள் உலக அளவில் தஞ்சாவூரில் மட்டுமே தயாராகி உலகம் முழுவதும் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடியதாகவும் அமைகிறது. உருகிய நிலையில் இருக்கும் ஈயக் குழம்பை குழிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் தகட்டின் மேல் ஊற்றி சிறிது நேர உலர வைத்தலுக்குப் பின் தோண்டி எடுத்து விடுகின்றனர். மேல்புற வடிவம், கீழ்ப்புற வடிவம் என இரு ஈய அச்சுகள் இம்முறையில் எடுக்கப்படுகிறது. இதுபோன்ற அச்சுகள் பல வடிவங்களில் பல அளவுகளில் எடுக்கப்பட்டு தேவைக்கேற்றபடி பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இந்த கலைத்திட்டங்கள்ங்கிறது வந்து வெறும் சாமி படங்களை மட்டும்தான் வச்சு இது உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வளர வளர நாளில் வந்து சாமி மட்டும் இல்லாமல் மயில், பூ, அன்னம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அரசியல்வாதிகள் இது மாதிரி தலைவர்களுடைய படங்கள்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லா மதத்தினுடைய படமும் தயார் பண்ணலாங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். அதெல்லாம் போக இப்போ இன்றைக்கி வந்து எந்த லோகோ, எந்த ஒரு கம்பெனி சிம்பலிக்காக எதாவது கொடுத்தாலும், ஒரு காலேஜ் எம்பெல்லாம் கொடுத்தாலும், இது மாதிரி எந்த ஒரு இதை வேணாலும் அதை கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை. இப்படி தயார் செய்யப்பட்ட அச்சுகளின் மேல் கலை வடிவ தகடை வைத்து நெளிவு சுழிவுகள் மற்றும் சீர்படுத்துதல் நிகழ்த்தப்பட்டு தட்டின் மையப்பகுதியில் வைக்கப்படும் வெள்ளித் தகடுகள் தயார் செய்ய அனுப்புகின்றன. உதிரி வேலைகள் அனைத்தும் முடிவடையும் தருவாயில் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட தட்டின் வெளிப்புற சுற்றில் பதிக்கும் வெள்ளி மற்றும் பித்தளை கலை நயமிக்க அலங்கார தகடுகளை தட்டில் ஒட்ட வைக்க ஆயத்தப்படுத்துகின்றனர். தட்டின் வெளிப்புற சுற்றில் வைக்கப்படும் இந்த அலங்கார தகட்டின் பின்புறம் அரக்கு வைத்து வெப்பத்தில் காட்டுவதன் மூலம் உருக்கி அரக்கு குழம்புகள் தகட்டின் அனைத்து பகுதிகளிலும் பரவும்படி செய்து சிறிது நேர உலர வைத்தலுக்குப் பின் தட்டின் செதுக்கப்பட்ட இடத்தில் வைத்து அழுத்தி ஒட்டி சரி செய்த பின் தேவையற்ற பகுதிகளை நறுக்கி எடுத்து விடுகின்றனர். சுமார் 50 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரையிலான விலையில் இந்த தட்டுகள் இங்கு தயார் செய்யப்படுகின்றன. தட்டின் மையப்பகுதியில் வைக்கப்படும் வெள்ளித் தகடுகள் செய்ய ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட அச்சுகளின் மேல்புறம் கீழ்ப்புறம் வெள்ளித் தகடுகளை வைத்து அடித்து அழுத்தம் ஏற்படுத்துவதன் மூலம் அச்சுகளில் உள்ள வடிவங்கள் வெள்ளித் தகட்டில் பதியும்படி செய்து தேவையற்ற தகட்டை வெட்டி எடுத்து விடுகின்றனர்.
மையப்பகுதி வெள்ளித்தகட்டின் சரியான அளவுகளில் வெட்டி எடுத்த பின்னர் அதன் கீழ்ப்பகுதியில் அரக்கு வைத்து வெப்பத்தை பயன்படுத்தி உருக்கி உலர வைத்த பின்னர் அதன் சுற்றுப்புறங்களில் பசை தடவி தட்டின் மையப்பகுதியில் வைத்து அழுத்தி ஒட்டி விடுகின்றனர். அனைத்து வகையிலும் அலங்காரப்படுத்தப்பட்டு உருவாக்கப்படும் இக்கலைத்தட்டுகளை பார்வைக்காக சுவற்றில் மாட்டி தொங்கவிட பயன்படும் வளைவுகள் அமைத்த பின்னர் சுத்தப்படுத்த அனுப்புகின்றனர். அனைத்து கட்டங்களையும் தாண்டி உருவாக்கப்பட்ட இந்த கலைநயமிக்க தட்டை முதலில் சல்பர் அமில கரைசலை கொண்டு நன்கு கழுவி கரைகளை அகற்றிய பின்னர் தண்ணீரை கொண்டு கழுவுகின்றனர். மேலும் அழுக்குகள் நீக்கப்பட்ட பின்னர் புளியை கொண்டு தேய்த்து கழுவி அழுக்குகள் நீக்கிய பின்னர் கரி தூள்களை வைத்து தடவி நாரினாலான துலக்கியை கொண்டு தேய்த்து கழுவி எடுக்கின்றனர். இருவேறு பிரிவாக கழுவப்பட்ட இந்த தட்டு கடைசியாக பளபளப்பாக மின்னுவதற்காகவும் சுத்தமாவதற்காகவும் பூந்திக்கொட்டை சீயக்காய் தூள் கலந்த தண்ணீரை வைத்து பித்தளை துலக்கியை வைத்து நன்கு தேய்த்து கழுவப்பட்டு உலர வைத்த பின்னர் தட்டின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் வெள்ளித்தகட்டை சுற்றி பிளாஸ்டிக் கண்ணாடியால் மூடப்பட்டு விற்பனைக்கு சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த கலையை அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய தளவாட பொருட்களுடைய விலைவாசி உயர்வதுக்கு ஒரு காரணம். அதனால் இது அதிகமாக அதை தயார் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதே போல் பல கலைப்பொருட்கள்லாம் வந்ததுனால இதனுடைய இது கொஞ்சம் குறைஞ்சாலும் என்றைக்குமே இந்த தஞ்சாவூர் கலைத்திட்டத்துக்கு இந்த சிறப்பு உண்டு. ஏன்னாக்கா இந்த தஞ்சாவூர் கலைத்திட்டங்கிறது உலக லெவலில் எங்கேயுமே கிடையாது. தஞ்சாவூரில் மட்டும்தான் இது வேர்ல்டு லெவலில் பண்ணுறோம். நம்ம இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் இது என்றைக்கும் அழிஞ்சிடாது. முன்னாடி பண்ண ப்ரொடக்ஷனில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, லாபம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது அழிஞ்சாலும் சொல்ல முடியாது. இன்னும் முன்னேற்றத்துக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தட்டுகளில் மட்டுமல்லாமல் இதுபோன்ற கலைநயமிக்க வெள்ளித் தகடுகளை மரத் துண்டுகளினாலான கேடயங்களிலும் பொருத்தி அழகுபடுத்துகின்றனர். முதலில் தேவையான அளவுகளில் வடிவங்கள் உருவாக்கப்பட்டு இழைக்கப்பட்ட மரத் துண்டுகளை மைக்கா என்று அழைக்கப்படும் மரத் தகடுகளில் வைத்து சரியான அளவுகளில் வெட்டி எடுக்கின்றனர். வெட்டி எடுக்கப்பட்ட இவ்வடிவங்களை இயந்திரத்தில் பொருத்தி அதிகப்படியாக இருக்கும் மைக்கா தகடுகளை தேய்த்து எடுத்துவிட்டு பின்புறமும் இதே போல் செய்து சுற்றுப்புறங்களில் அழகு கூட்ட சிறு சிறு உதிரி பொருட்களை வைத்து விடுகின்றனர். மேல்பக்க பகுதிகள் முடிந்த நிலையில் அடித்தளங்கள் அமைப்பும் மேல்புற அமைப்பு உருவாக்கப்பட்ட மாதிரி சிறிது சிறிதாக ஒவ்வொரு கட்டமாக நகன்று முழுமை பெற்ற பின்னர் மேல் பகுதியை அடித்தளத்தோடு இணைக்க அளவுகள் குறிக்கப்பட்டு துளைகள் போட்டு வைத்து விடுகின்றனர். ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையிலான இதுபோன்ற கேடயங்கள் தயார் செய்வதில் இங்கு மட்டும் சுமார் 100 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேல்தளத்தையும் கீழ்த்தளத்தையும் இணைக்கும் முன்னர் அனைத்து பக்கங்களிலும் கருப்பு நிற வர்ணம் பூசப்பட்டு
நன்கு சுத்தம் செய்யப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்தையும் தொடர்ந்து முடிவு நிலைக்கு வந்த பின்னர் மேல் தளத்தையும் கீழ்த்தளத்தையும் ஒன்றாக இணைத்து விடுகின்றனர். இணைக்கப்பட்ட இந்த மரப்பலகைகளை மேலும் மெருகூட்டும் விதமாக ஆங்காங்கே அலங்கார பொருட்கள் ஒட்டப்பட்டு கடைசியாக மையப் பகுதியில் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்ட வெள்ளித்தகட்டை பசையின் உதவியுடன் ஒட்டிய பின்னர் அதனை சுற்றி வெளிப்புறத்தில் பிளாஸ்டிக்காலான கண்ணாடி கூண்டுகளை பொருத்தி நன்கு துடைத்து சுத்தப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இம்முறையில் தயாராகும் இந்த கேடயங்களின் கீழ்த்தளம் வேம்பு, தேக்கு, பூவரசு ஆகிய மரப்பலகைகளை கொண்டும் மேல் பகுதிகள் அனைத்தும் நியூவுட் என்ற மரத்தினாலும் உருவாக்கப்படுகிறது. அது இன்னும் இந்த கலை வந்து அழியாமல் இருக்குன்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது வந்து இன்னும் ஆர்வத்தோட இன்வால்மெண்ட்டோட நிறையா செய்யலாம். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வந்து இதை ஈடுபடுத்தி அவங்க பிள்ளைங்க இது மாதிரி வாழ்க்கைகள் அவங்க இதாக இருக்குது அவங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் இந்த தொழில் பண்ணிட்டு அத்தனை பேருமே இதை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் இது வந்து நிறையா பேருக்கு தெரியணும், அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்படி யாரும் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்தாலும் நான் வந்து தயார் பண்ணுறதுக்கு அவங்க நான் முன்வரத்துக்கு தயாராக இருக்கேன். இந்த கலைத்துறை வளரணும் அப்படின்னாக்கா நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் பல நிகழ்ச்சிக்கும் வந்து இதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் இந்திய கவர்மெண்ட் அரசும் எங்களுக்கு ஊக்குவிச்சு இந்த தொழிலை வளர்ச்சி நல்லா இது பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த தொழில் வந்து இன்னும் வளரும், நல்லா வந்து வேலையாகவும் பாதுகாக்க முடியும் இந்த கலையை. இத்தனை நிலைகளை கடந்து கடை தெருவிற்கு வரும் இந்த கலைநயமிக்க நம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இப்பொருட்களையும் இதனை உருவாக்குபவர்களையும் வளர்ப்பது நமது கடமையே. தொடரட்டும் இவர்களின் கலை பயணம்.